மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுவதும் இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கிறது இந்த ஒரே ஒரு ட்வீட். இவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதான் இந்தியா முழுவதும் பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னா, பிளாக்பக்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அவர் ராஜேஷ்னு ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போதும்டா சாமி, இந்த ஊரை விட்டு நான் கிளம்புறேன்னு போட்டிருக்காரு. நிறுவனத்தை எடுத்துக்கிட்டு அவர் எதனால அந்த நிறுவனத்தை மூட முயற்சி பண்றார்? இதுதான் பேசும் பொருளாக இந்தியா முழுவதும் உருவாயிருக்கு. எதனால பண்றாரு? ஒருவேளை ஃபைனான்சியல் இஷ்யூ, அவருடைய பொருளாதார விஷயங்களுக்கு அதுல சிக்கல் இருந்திருக்கும், கேஷ் ஃப்ளோ இல்லாமல் இருந்திருக்குமா? அது கிடையவே கிடையாது. அந்த நிறுவனத்துக்கு போதுமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்போ ஒருவேளை பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாருன்னா கிடையவே கிடையாது. அவங்களுடைய பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல பக்காவான டீம் இருக்காங்க. அதுக்கு கீழே போட்டிருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒர்த்தா ஒர்க் பண்றாங்க. ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமா இருக்குது. சரி, ஒருவேளை நல்ல மார்க்கெட்டுக்கான ஐடியா இல்லாமல் இருக்கும், இல்லை மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கும், கஸ்டமருக்கு ஒரு போதிய அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னா அதுவும் கிடையாது. இவங்களுக்கு நல்ல விதமான மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்குது, கஸ்டமர்கிட்ட போதிய அளவுக்கு நல்ல நல்ல பேர் இருக்குது. அப்போ புதுசாக ஐடியா இல்லையா அப்படின்னா இவங்க கொண்டு வந்திருக்கிறதே புது ஐடியா தான். அப்போ எதனால் இந்த நிறுவனம் வெளியேற முயற்சி பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு காரணம். ரோடாடா வச்சுருக்கீங்க, எல்லா பக்கமும் குழியை தோண்டி வச்சிருக்கீங்க. எதுக்காக குழி தோண்டிருக்கீங்க, ஏன் குழி தோண்டின்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லா பக்கம் குழி தோண்டது பத்தாதுன்னு எல்லா பக்கம் டஸ்ட் பறக்குது. இது இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக இது திருந்தின பாடு கிடையாது. என்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவர் வீட்டிலேருந்து கிளம்புனா என்னுடைய அலுவலகத்தை அடைகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிறது. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வரதுக்குள்ள அவர் படுற அவதி இருக்கு பாருங்க. இது எல்லாம் காரணமாக இது இனியும் திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை சரி செய்கிற எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. அப்படின்ற ஒரே ஒரு காரணம் அந்த நிறுவனம் அந்த ஊரை விட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுது. அது எந்த ஊர் அப்படின்னா பெங்களூரு. சரி, இது நான் படிக்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஊர் என்ன வாழுது அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்னாடி, இது கொஞ்சம் கவனமா எல்லாரும் கேட்கணும். வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், இல்லை வேலைக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் உட்காரக்கூடிய நபர்கள் எல்லாரும் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த தெருல 2 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இதுல வெட்டப்பட்ட குழிகள் இருக்கு இல்லையா, இந்த குழிகள் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மேடு பள்ளம் கிடையாது. குழிகள் தனியாக கப்பல்லாம் வாங்கி ஓட்ட தேவையில்லை, நீ ஓட்டினாலே கப்பல் மாதிரி தான் இருக்கும். அது இருக்கிறது ஏதோ ஒரு ரொம்ப வெளிப்புறம் கிடையாது. ஓஎம்ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஓஎம்ஆர் பகுதியில் இருக்கக்கூடிய மெயினாக நீலாங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கசுரா கார்டன் பகுதி, அதுக்கப்புறம் ரங்காரெட்டி கார்டன் பகுதி. இது மட்டும் கிடையாது, இந்த பாலவாக்கம் நீலாங்கரை முழுவதும் எந்த ரோட்டில் வேணால் போய்க்கோங்க, ஒரு சில ரோடை தவிர. அது ஏன் நான் அடுத்து சொல்கிறேன். இந்த ரோட்டில் இந்த பகுதியில் இந்த இடத்த எக்ஸாக்டாக ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த பகுதியில் கூட ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த ஒரு பெண் குழந்தை இந்த ஓரத்தில் அந்த நேரத்தில் 2 நாளைக்கு மழை பெஞ்சு இல்லையா, அதில் வழுக்கி உள்ளே போயிருச்சு. இங்கே இருக்க கம்பி, இந்த கம்பி ஏறிடுச்சு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை காலி. இந்த நிலைமை ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, ஏறக்குறைய எல்லா பகுதியும் அப்படி. சரி, ஓஎம்ஆர்ல நீலாங்கரை பாலவாக்கம் பகுதியில், சென்னையுடைய புறநகர் பகுதிகள், சென்னையுடைய பெரும்பாலான பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் இது நடக்குது. சரி, இது ஏதோ ஒரு நாள் நடந்தது அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. இது தோண்டப்பட்டு போட்டு போனவங்க எனக்கு தெரிஞ்சு 7 to 8 மாசம். இது மற்ற இடங்களில் நாங்கள் விசாரிக்கிறோம். இந்த நிலைமை என்னைக்குமே மாறின கிடையாது. இவ பெங்களூர் இருக்கிற நிறுவனத்துக்கும் எம்.கே. ஸ்டாலின் 9 லட்சம் கோடி கடை வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதை பற்றியான விஷயங்கள் நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. அது என்ன அப்படின்னா, அவுட்ஸ்கில்ன்ற நிறுவனம் உங்களுக்கு ஏஐ சம்பந்தப்பட்ட கோர்சஸ் அது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கொடுக்குறாங்க. இது வரக்கூடிய சனி ஞாயிறுல காலை 10 to 7 மணி வரைக்கும் இது ஏறக்குறைய 16 மணி நேரம் ஃப்ரீயாவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதோட மதிப்பு ஏறக்குறைய 10,000 ரூபாய். இந்த ஏஐ ட்ரைனிங், இந்த ட்ரைனிங் மூலமா உங்களால என்னென்ன கத்துக்க முடியுது அப்படின்னா, ஏஐ சம்பந்தப்பட்ட டூல் கிட், 10க்கும் மேற்பட்ட டூல் கிட் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ராம்ப்ட், அதில் எப்படியான கமெண்ட்ஸ் கொடுத்து எப்படியான நம்ம ஏஐக்கான அவுட்புட் எடுக்கிறது, அதுக்கான ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, அது சம்பந்தமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரெசன்டேஷன்ஸ். அந்த ப்ரெசன்டேஷன்ஸை ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணுறது எப்படி, ஏஐ யூஸ் பண்ணி எப்படியான முடியும் அப்படின்றதுக்கான பிற விஷயங்கள். கடைசியாக ஏஐ ஏஜென்ட்ஸை டெவலப் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே ஒருவேளை நீங்கள் கோடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒர்க் பண்ணுற நபராக இருக்கலாம், ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை பிற துறைகள் இருக்கலாம். இது எல்லா துறையிலும் ஏஐயோடைய வளர்ச்சி தீவிரமாக இருக்குது. எனவே இது சம்பந்தமான ஒரு சின்ன ட்ரைனிங் எடுத்துக்கிறது என்ன கேட்டேன்னா நல்லது. இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 40 நாடுகளுக்கு மேலே 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. எனவே இது எடுக்கிறது என்ன கேட்டேன்னா கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவு கிடைக்கும். எனவே உங்களுடைய கரியர்ன்றது ஏஐயோட சேர்ந்து தான் வளரப்போகுதுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஃப்ரீ ட்ரைனிங் இருக்கு இல்லையா, இதை எடுக்கிறது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் தெரிஞ்சுக்கணும். அதோட சேர்த்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படி, அதில் மேற்கொண்டு உங்களுக்கு அப்டேட் கிடைக்கிற வாய்ப்புகளும் அவங்க உருவாக்குவாங்க. இவன் மீண்டும் விவகாரத்துக்குள்ள வரலாம். இந்த நேரத்தில் திமுக அரசு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் 90% பணி முடிச்சிட்டோம், நாங்கள் 95% பணி முடிச்சுட்டு வாங்கி. ஆனால் நம்புங்க, இதை தோண்டி போட்டு ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. ஏறக்குறைய 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு ஏதாவது தூக்கிட்டு வந்து
ஏதாவது இடத்த தோண்டி இருப்பாங்க. எதுக்கு தோன்றான்னு அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கொஞ்சம் இந்த கார்லாம் போய் ஓரளவுக்கு சமமா இருக்கணும் இந்த சர்ஃபேஸ், அது இன்னும் தோண்டி போட்டு மோசமா போயிடுவாங்க. எனக்கு ஒரு நிறுவனம் மூடுது, சரி சென்னையோட சாலைகள் அதை விட மோசமா இருக்கு, அவர் சொன்னதை விட மோசமா இருக்கு தெரியுது. இப்போ இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் விசேஷம் இருக்காது. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய கடன் இருக்குல்ல, அது சுமார் 9,29,00,000 மாத்துறாங்க இந்த திமுக அரசு. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 74 வருஷத்துல, தமிழ்நாட்டோட 74 வருஷத்துல முதல் முறையாக 4 வருஷத்துல 4.25 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்குறதே வேலையா? எதுக்கு நினைக்கிறீங்க? ரோடு போட போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன். இதை பத்தியான விழிப்புணர்வு நம்ம கொஞ்சம் உரைக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களை வாகனங்கள் ஆரம்பிச்சு உங்க குழந்தைகள் வரைக்கும் எதுவுமே இங்க பாதுகாப்பு கிடையாது. அதை பத்தி இவங்களுக்கு அக்கறையும் கிடையாது. விவகாரம் என்ன அப்படின்னா, 2022, 23, 24 கடந்த 3 வருடங்கள கே.என். நேரு ஆகட்டும், இல்லாட்டி இந்த சேகர் பாபு ஆகட்டும், இது எல்லா பேரும் வந்து ஒரு விஷயத்தை ஒப்பிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. அந்த 90% பணிகள் எங்கே தாண்டா முடிஞ்சிச்சு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே 90% பணிகள் முடிச்சுன்றது ஒரு பெரிய ஃப்ராட், மக்களை முழுமையாக ஏமாத்துற வேலை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 90% வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக அரசாங்கம் ஒரு வேலை பார்க்குது. அதை தான் இந்த வீடியோவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன். அது என்ன அப்படின்னா, பொதுவாக எதனால தோண்டப்படுது? ஒரு ரோடு போடுறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சமாக அதில் கவனம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரோடு போடுறாங்கன்னா அதை மேலே சுரண்டிட்டு புது ரோடு போட்டுற முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எதுக்கு தோன்றாங்க, எதனால தோன்றாங்க அப்படின்னா, ஒன்று பாதாள சாக்கடைகள் அமைக்கிறதுக்காக இருக்கும், இல்லை இருக்கிற பாதாள சாக்கடைகளில் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு இருந்திருக்காது, அதை பழுது நீக்கிறது இல்லாட்டி அதை பெரிதாக்குறது, இந்த வேலைக்காக. எனவே மெயினாக இருக்கிறது பாதாள சாக்கடை. அதோட இரண்டாவது விஷயம், சிட்டியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே டிஎன்இபி கீழே, டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் எல்லாமே நீங்கள் கிரவுண்டுக்கு கீழே தான் போகுது. எனவே டிஎன்இபி சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் லைன் கீழே போகுது. அதுக்கடுத்து குடிநீர் இருக்குல்ல, மெட்ரோ வாட்டர் இருக்குல்ல, அந்த மெட்ரோ வாட்டருக்கு தேவையான லைன் கீழே போகுது. இதை தவிர சில இடங்கள் மட்டும் தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகுது. ஆனால் பெரும்பாலும் இந்த 3 தான். இந்த 3க்காக தான் அவங்க தோன்றாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அப்போதான் ஒரு ரோடு போட்டுப்பாங்க, சிமெண்ட் ரோடு. அதுக்கடுத்து ஒரு டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டி அதை உடச்சி தோண்டி இருப்பாங்க. என்னடா கேட்டா வச்சுக்கோங்க, இல்லை நாங்கள் பாதாள சாக்கடை பழுதாக இருக்குது, அது சரி பண்ணுறதுக்காக உடச்சிருக்கோம். உடச்சி அப்படி மூடி குமிச்சு போட்டு போயிடுவான்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் இருக்கான், என்ன அப்படின்னா டிஎன்இபி, அதை தோண்டி போட்டு போகிறது. அதுக்கடுத்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம ஓட்டிக்கிட்டு எப்படியாவது அந்த ரோட்டை சர்ஃபேஸ் சரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 3 மாதம் கூட இருக்காது, அது பாதாள சாக்கடை நோண்டுறேன்னு வந்து நிற்பானுங்க. இவன் புதிதாக பாதாள சாக்கடை போடுறாங்களே, இந்த பகுதியில் தான் நான் இன்னும் பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நீ தோன்றல மொத்தம் 3 பேர்த்தையும் சேர்த்து முடிச்சு விட்டு போனேன்னு எல்லாத்தையும் தோண்டி அப்படியே குமிச்சு வச்சுட்டு போயிடுவானுங்க. குமிச்சு வச்சுட்டு போனால் திரும்ப 2 மாதம் மற்ற 2 டிபார்ட்மெண்ட்டும் தோண்டி இருக்காங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சிட்டிக்கு கீழே ஒரு ப்ராஜெக்டில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய லெவலில் எந்தவித கம்யூனிகேஷன் கிடையாது. இஷ்டத்துக்கு தோண்டுவோம், மக்களா வாழ்றேன், மாடு தானே வாழ்றேன் அப்படின்ற ஒரு நினைப்பு போல. இப்போ ஜேசிபி இயந்திரங்களை வச்சு தோண்டி அள்ளி பெரிய பெரிய குழியை தோன்றவனுங்க மூடும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா சத்தியமாக அது உண்மை, எல்லாத்தையும் சும்மா அள்ளி போட்டு மேலாப்ட தள்ளிட்டு போயிடுவானுங்க. அது பார்த்தோன்னா ஒரு போட்டு குழி இன்னொரு போட்டு எந்திரிச்சு நிற்கும், அவ்வளோ மோசமாக. அந்த மண்ணெல்லாம் மேலே இருக்குது, அதையெல்லாம் திரும்ப நெப்பி அதை ஒரு மாதிரி சர்ஃபேஸ் சரி பண்ணி விட்டு போவோம். ரோடு தான் போடலை, அதை சரி பண்ணி விட்டு போனால் அந்த வாகனங்கள் ஓட்டக்கூடிய நபர்கள் இல்லாட்டி குழந்தைகள் அந்த ரோடை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு அது உதவிகரமாக இருக்கும். நம்புங்க, இந்த ரோடுகளில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சிக்கிட்டுச்சு. அது எப்படி சிக்கிச்சுன்னு கேளுங்க. அந்த குறிப்பிட்ட ரங்காரெட்டி கார்டன் பகுதியில் தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க, இன்னும் எப்படி கசுராலா கார்டனில் தோன்றானுங்க. இந்த கசுரா கார்டனுக்கும் கசுரா கார்டனுடைய ரெண்டு லைன் வச்சுக்கோங்க, அந்த 2 பக்கம் தோண்டிட்டானுங்க. உள்ளே போனால் வெளியே வரைய முடியாது, எந்த அறிவிலையும் தோன்றானே தெரியல, 2 பக்கம் தோண்டிட்டாங்க. இது இந்த பகுதி மட்டும் கிடையாது, நான் பார்க்கறதுனாலே சொல்கிறேன், இவன் எந்த அறிவோட தோன்றானு. அந்த படம் ஆம்புலன்ஸ் போயிட்டு வரவே இல்லை, இருங்க அள்ளி போட்டு இருக்கிறாங்க. அள்ளி போட்டு ஒரு ஓரமாக ஒரு வழி உருவாக்கி போயிட்டு வாங்க. அதாவது வந்து வேலை பார்க்கக்கூடிய இந்த கான்ட்ராக்டர் இருக்காங்க பாருங்க, வாழ்க்கையிலே முதல் முறையாக பார்க்குற இந்த அளவுக்கு லத்தாச்சிக்கு, அதாவது இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக எவன் செத்தா எனக்கு என்ன அப்படின்னு ஃபோன் பேசிக்கிட்டு அசால்ட்டாக உட்கார்ற ஒரே ஒரு ஆட்சி இந்த ஆட்சியில் தான். ஏன்னா நம்மளை கேட்க மீடியாவும் கிடையாது, நம்மளை கேட்க எவன் இருக்கான், நீ ஆடு ராஜா. இந்த மாதிரி டெண்டர் எடுத்த எல்லா கான்ட்ராக்டர் என்ன இருக்கணும்னா, மக்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, கவனிக்க விட்டது மேலே கவனிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எவன் செத்தாலும் அவன் பார்த்துப்பாங்க, நமக்கு கவலையே கிடையாது, நீ தோண்டி போட்டு வாடா ராஜா அப்படின்ற மனநிலை இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு மோசமாக செயலாக்க முடியும். மொத்த திமுக ஆட்சியுமே தலக்கணம் பிடிச்சி உச்சத்தில் நிற்கிறானுங்க. அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு இந்த சாலைகள் தான். இந்த நிலைமையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டை ஒரு 2 வாரத்துக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, 74 வருஷமா 4 லட்சம் கோடி தான் நமக்கு கடன் இருந்துச்சு, 4 லட்சம் கோடி நீ வந்தானுங்க, இந்த 4 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி திமுக அமைச்சர் என்ன சொல்றேன்னா, நாங்கள்
4.5 லட்சம் இல்லைங்க, 2026 முடியும் போது 9.26 லட்சம் கோடி கடை வச்சுட்டு போவோம். அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம போய் சொல்றாரு. ஏன் கேட்க நாதி கிடையாது. இந்த கடன் நான் இப்ப ஏன் சொல்றேன், சமீபத்தில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதுல போய் நிக்கிறானுங்க. வேர்ல்டு பேங்க், IMF, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், சாஃப்ட் பேங்க், இப்படின்னு ஊர்ல எந்தெந்த பேங்க்லாம் இந்த அரசாங்கங்களுக்கு கடை கொடுக்குமோ அத்தனை பேங்கையும் கண்டுபிடிச்சு எங்கெங்க கடை வாங்க முடியுமோ அத்தனையும் கடை வாங்குறானுங்க. இப்படி வச்சுக்கோங்க, உங்க வீட்டை பராமரிக்க ஒருத்தர் விடுறீங்க, உங்களுக்கே தெரியாம கடனா வாங்கி எங்கெங்க கிடைக்கும் அத்தனையும் கடை வாங்கிட்டு ஓடுறா எப்படி இருக்கும், அந்த கதை தான் நடந்துக்கிட்டு. ஏன்னா நீ மாநிலத்தை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு அவன் கையில கொடுக்க, இந்த மாநிலத்தின் தலையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் கடை வாங்கி அது இது பேர்ல அடைச்சு வச்சுட்டு அதுக்கு கமிஷன் மட்டும் யோசிச்சு பாருங்க. 4.5 லட்சம் கோடி கமிஷன் வாங்குறானா அதுல 10% 15% கமிஷன் நிச்சயமாக திமுக தலைமை குடும்பத்துக்கு போயிடும். 10% கமிஷனால என்ன ஆச்சு, 40,000 கோடிக்கு மேலையா வாங்கின கடன்ல இருந்து நீங்க கமிஷன் அடிச்சா 40,000 கோடிக்கு மேல இந்த 4 வருஷத்துல கருணாநிதி குடும்பம் அடிச்சிருக்கும். இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஆனா அடிச்சுட்டு தான் நம்ம கொடுத்தது என்ன, இந்த சாலைகள். எதுக்கு தெரியுமா பிடிச்சிருக்காங்க, ஃபண்டு வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம், ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு கப்பம் கட்டிடணும். இந்த பணி ஏன் தாமதமாக இருக்கு இப்பதான் காரணம்னு சொல்றேன். ஃபண்டு வரும், ஒவ்வொரு தவணையா வந்ததுக்கு அப்புறம் அந்த தவணை காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடு, 15% 18%. நீ செட்டில்மெண்ட் பண்ணிட்டா உனக்கு காசு கிடைச்சிடும். செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் அதிகாரிலாம் கொஞ்சம் தாமதப்படுத்தி வந்து சேரு. வந்த ஃபண்டு நேரா உள்ள போச்சு வச்சுக்குவேன், ஒரு வேர்ல்டு பேங்க்ல இருந்து வாங்குற காசு நேரா கான்ட்ராக்ட் கையில போச்சு வச்சுக்குவேன், அவன் 4 கேள்வி கேட்க முடியும். இவன் வரும்போதே வந்துருச்சு உனக்கு காசு தரணும், எனக்கு ஒரு 18% காசை கட்டுனா இப்படிதான் போகும். எனவே பதிவோட இறுதியாக பெங்களூர்ல ஒரு நிறுவனத்தை சேர்ந்த நபர் குண்டும் குழியுமா இருக்கு அந்த ஊரை விட்டு போறீங்கன்னா, இங்க திமுக ஆட்சி 4 வருஷத்துல வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாத அளவுக்கு ஆக்கியிருக்காங்க. அதோட சேர்த்து இது தாமதமாகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கவர்மெண்டோட கரப்ஷன், இந்த கவர்மெண்ட் அடிக்கக்கூடிய லஞ்சம், இந்த கவர்மெண்ட் கமிஷன் வச்சு வாங்குது இல்லையா, அதுதான். அதன் அளவு மட்டும், மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, ஊழல்லாம் தனி கதை. கடன் வாங்கி அந்த கடன்ல இருந்து கமிஷன் அடிச்சாங்க பாருங்க, அது மட்டும் 45,000 கோடிக்கு மேல இருக்கும் இந்த குடும்பம் அடிச்சுட்டு போன கொள்ளை. அவன் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, சில சாலைகள் மட்டும் நல்லா இருக்கணும், அது அமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்க, நடிகைகள், இவங்க சாலைகள் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன் 10 நாள் சும்மா பேருக்காக ஒரு ரோட போட்டு அமைச்சிருப்பானுங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்க நடந்துருக்கிற கசூரா கார்டன் நேர் எதிராக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாலை ஒன்று இருக்கும், அதை கட்டா போட்டுட்டு இருப்பானுங்க. ஏன்னா அங்கே உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர்கள் இருக்காங்க, அப்போ அந்த பகுதியில் மட்டும் கட்டா போட்டுருவாங்க. எனவே நாடு உருப்படியா இருக்கணும், நாம அவதி இல்லாம இருக்கணும், நாம டாக்ஸ் கட்டுறோம், நம்ம எல்லாமே பண்றோம். இங்க ப்ராப்பர்ட்டி ரேட்லாம் கண்ணாப்புனான்னு துபாய்க்கும் லண்டனுக்கும் ஈக்குவலா ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா எல்லாம் சரிதான், ஆனா சாலைகளை பார்த்தா சொமாலியமா இருக்கே, அது எதனால? அதுக்கு ஒரே காரணம், நாம ஓட்டு போட்டு உட்கார வச்சோம் பாருங்க, அவன் நம்மளை வச்சே கொள்ளையடிக்கிறதான். அந்த அறிவு நமக்கு வேணும் ஃபர்ஸ்ட். இறுதியாக இன்னைக்கு பார்த்த AI கோர்ஸ் சம்பந்தப்பட்ட பிளாட்ஃபார்ம், அது அவுட்ஸ்கில்லுடைய பிளாட்ஃபார்ம் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த வாரத்துடைய சனி ஞாயிறுல 10 to 7 மணி வரைக்கும் 16 மணி நேரம் இலவசமா அவங்க லைவா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை எடுக்கிறது உங்களுக்கு AI சம்பந்தப்பட்ட ஒரு ஐடியா இருக்குல்ல, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதை பற்றியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க.